எனது கண்மணியே முன்னாளில் உனது தந்தை முன்னனை நோக்கி அன்னம் உண்ணாமல் அருந்தவம் செய்து வெள்ளை உடையோ விமலனார் அருளினார் அருளினார் கருவுருவாகிய காரணமாகிய திருவுருவாக என் வயிற்றில் ஜடித்த நான் பெற்ற என் செல்வமே மகனே மகனே உடலது தளர்ந்து இடையது மலைந்து அளவிய மசக்கை நன்மணிகள் மலர 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 நான் பெற்றேன் செல்வமே அங்கமெல்லாம் தங்கம் தங்கம் அடிவயர் கணத்து திட்டமாய் உனது மாமன்மார்களை சீர்வரை செய்தால் அனுப்ப ஒன்பதாம் மாதம் போல் சுருண்டு நடந்து பத்தாம் மாதம் வாழ்வதில் சுரக்க பாவி நான் உன்னை பெற்று பழக்க அந்த கொடிய பாவுக்கு இரையாக்கிறே மகனே தாயே பராசக்தி 10 மாதம் என் பிள்ளையை சுமந்தது எனக்கு சுமையா இல்லை அம்மா அவ்வளவு இன்பமாக இருந்தது அம்மா என் பிள்ளையை நான் சுமந்து பெற்றது ஊரார் இல்லாமல் உற்றார் இல்லாமல் உறவினர் யாரும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கின்றேன் தாயே பராசக்தி நாங்கள் காத்த சத்தியம் உண்மையானா நாங்கள் வாழ்ந்த நீதி உண்மையானா தர்மம் உண்மையானா பெற்ற பிள்ளைக்கு கொல்லி வைக்கும் விஷயத்தை எப்படியாவது இவன் தந்தையிடம் சொல்லிடம்மா தாயே தந்தையிடம் சொல்லிடம்மா பராசக்தி பராசக்தி விசாலாட்சி கொல்லி வைக்கவே போறே மகனே Bye.
தோன்றிய நஞ்சால் மாண்டா ஐயா 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 நள்ளிரவு தனிலே தாங்கி நான் இந்த சுடலை கண்டே கொள்ளியே வைக்கலாரே கோபத்தை பொறுப்பீரையா ஐயா 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 நான் கள்ளி மல்ல கபடி மல்ல திருடி மல்ல எந்த நோக்கத்துக்காக இந்த இடத்துக்கு வரவில்லை ஐயா இறந்த மகனை தகனம் செய்யவே இந்த இடத்துக்கு இந்த ஐயா இங்கே கவலைக்கு உண்டு என்று கனவில் மறியேன் ஐயா கவலைக்கு உண்டு என்று கனவில் மறியேன் ஐயா யார் இங்கு வந்து தகனம் செய்தார் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பேன் யாரடி முன்மூர் பேர் சொல்லடி பேசுவது நீதி தவறி பேசாதே மெய்ப்பதற வெப்பொழுது என்
அவருக்கு காப்படம் எடுத்து தர வேண்டும் என்ற கட்டளையை மரியாதவள் ஐயா. தயவு கூர்ந்து ஒரு பெண்மணி அழைக்கப்பட்டு நான் பெற்ற மகனை தகனம் செய்ய இந்த இடத்துல அனுமதி தாருங்கள் ஐயா. அனுமதி. உனக்கு தகனம் செய்ய வேண்டும், எனக்கு காப்படம் உணர்த்துண்டு வேண்டும். கவல் தன்னை நாடி இது என்ன மானக்கொடுமை. நாட்டிலே வாழ்ந்தோம் நிம்மதி இல்லை, காட்டிலே நடந்தோம் அங்கேயே நிம்மதி இல்லை. இப்ப சுடு காட்டிலே நின்று கொண்டிருக்கின்றேன். இங்கு நான் காவல் தன்னை மீறி வந்துவிட்டேன் என்று ஒரு புலையை சொல்கின்றாரே, இது என்ன காலோ தெய்வமும் கிடைத்தால் ஒன்று என்று சொல்வார்களே, இந்த பச்சை மண்ணை பார்க்கும் போது உதைப்பதற்கு உங்களுக்கு எப்படியா மனது வந்தது? நான் பெற்ற என் செல்வனை அவன் முன்னே எட்டி உதைத்து விட்டானே. உன் அருமை தெரியுமா? அவனுக்கு பெருமை தெரியுமா? உன்னுடைய அந்தம் தெரியுமா? அவனுக்கு பதிலாக நான் பெற்ற மகனே, உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்கின்றேன். அவனை மன்னித்து ஆசை மகன், நேச மகன், பாச மகன், மகனே, ஆசை மகனே, என்னடி என தொட்டி தென்னாமாய் சொல்வது நம்மளை இந்த குழந்தை நீ பெற்ற குழந்தைதான். நான் பெற்ற செல்வனையா? அப்படி என்றால் பதி எங்கே? பதி இருக்கின்றார். இதோ வந்து விடுகிறேன் என்று சென்றார் எனது மன்னவர். தற்சமயம் இல்லை ஐயா, நம்புதல் ஐயா. பதி இருக்கிறார், ஆனால் தற்சமயம் இல்லை. இப்படி இவர் என்னோட இந்த காசி மாநகரத்திலே இவர் களத்தில் ஏதோ பணியில் நின்று கொண்டிருக்கிறது. என்னவென்று பார்க்கலாம். இந்த உலகத்தில் எந்த இடத்திற்கு போனாலும் இதை வைத்து எதை வேணாலும் விளைக்க வாங்கலாம். எது என்று தெரியவில்லையா? எது என்று தெரியவில்லையா? ஒரு கருத்திற்கு தாடி தேவர் மூவர் யாவருக்கான வாங்கல்யம் 33 கோடி தேவருக்கு தெரியாத வாங்கல்யம் 44,000 விதிமார்களுக்கு தெரியாத வாங்கல்யம் என் பெற்ற பிள்ளைக்கு தெரியாத வாங்கல்யம் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு தெரியாத வாங்கல்யம் நாம் பிறக்கும் போது என் கூடவே
மயானத்திலே தாற்பரம் வளர்த்துள்ள வாய்க்காசி வாங்கி பிழைக்கின்ற நீச்சல் கண்டான் என்று நெருப்பில் விழுந்த புழுவாக துடிக்கின்றாரே தன்மையெல்லாம் எனது தந்தையை தாராபதிக்கிறவன் அப்படி என்றால் இந்த குழந்தை என் மகன் லோகிதாசனா இருக்கார். இதுவும் அந்த விஸ்வாமித்திரனின் சூழ்ச்சியாக இருந்தார்கள். இதை விசாரிக்க வேண்டும். மா பெண்ணே, மங்கையை உனை மணந்த கணவனல்லாது மற்றொருவர் கண்ணுக்கு தோன்றாத மாங்கல்யத்தை தங்கமுற்ற புனையின் கண்ணில் காணவு வைத்தார் என்று அங்கம் வந்து பாடுகின்ற பெண்ணே உன் கணவனது பெயர்தான் என்ன? குழந்தையை பெயர்தான் மனதில் உள்ள மனக்குறையாவையும் மறைக்காமல் எடுத்துரைத்தார் மனக்குறை யார் இறந்து கிடக்கின்ற இந்த குழந்தையா? உன் கணவன் யார்? உன் ஊர் என்ன? உன் பேர் என்ன? ஐயா, கட்டில் வைத்த பிணத்தை காலால் ஏற்றி வைத்திருக்கிறார். நான் பெற்ற மகனை தகுதி அனுமதித்தாருங்கள் ஐயா இந்த இடத்திலே என்று கெஞ்சிக் கொண்டு கதறிக்கொண்டு ஒரு பெண்ணாகப்பட்டவள் புலம்பிக் கொண்டு அழுதேனே கேட்கவில்லை. தாங்கள் பிஞ்சு குழந்தை என்று பாராமல் கட்டில் வைத்த பிணத்தை காலால் எட்டி வைக்கிறீர்களா? இப்போ ஊர் என்ன, பேர் என்ன, உறவென்ன, யார் என்று கேட்கிறீர்கள் ஐயா? நான் எந்த கதையா சொல்ல? பட்ட கதையை சொல்லவா, பறந்த கதையை சொல்லவா? இந்த பாவி உலகத்திலே நான் ஏன் சொல்ல வேண்டும், எதற்கு சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு வேறு வழி தெரியவில்லையே ஐயா. என் கதையை கேட்க வேண்டுமா? என் கதையை கேட்ட பிறகாவது நான் பெற்ற மகனை தகனம் செய்ய அனுமதி தருவீர்கள் என்ற ஒரே நோக்கத்தோடு சொல்கிறேன் ஐயா. கேளுங்கள் ஐயா, கேட்டு மனம் நிறைந்துங்கள் ஐயா. யாரன என்று கேட்டு யாரன என்று கேட்டு யாரன என்று கேட்டு நான் யார் என்று தெரிய வேண்டுமா? என் பிள்ளை யார் என்று தெரிய வேண்டுமா? சொல்கிறேன் ஐயா. இந்த பெண்மகளை இந்த உலகத்தில் வாழ பிறந்தவள். நான் பெற்ற மகனை இந்த உலகத்தில் ஆள என் தந்தையோ கண்ணமாபுரியின் காவலர், இவன் தந்தையோ ஐயா இந்த குமரையும் ஆண்டிடாமல்
என் செல்வமே, நீ இறந்து விட்டாயா? நீ இறந்து விட்டாயா? நான் பிறந்த காரணத்தை நானே அறிய எத்தனையோ துன்பத்தை கொடுத்தாய், அத்தனையும் தாங்கிக் கொண்டேனே. கட்டிய மனைவியை கணவனை பார்த்து நீ யார் நீ யார் நீ யார் நீ யார் என்று கேட்கிறாரே. கட்டிய மனைவியா? யாருக்கு யார் மனைவி? யாருக்கு யார் மனைவி? என் கணவனை எங்கோ இருக்கின்றார், எப்படியாவது வந்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றேன் ஐயா. என்னை தெரியவில்லையா? இல்லை, என்னை தெரியவில்லையா? எல்லோரும் உன்னை சந்திரன் என்று அழைப்பார்கள் அல்லவா? நான் உன்னை எப்படி அழைப்பேன்? எப்படி? தாராபதி. மன்னனின் மாடாக இருந்தாலும் எஜமானுக்கு செல்வதை கார்பண குலத்தை கொடுத்தாக வேண்டும். அதனால் உன்னை அடிமை கொண்ட வேதிடம் சென்று கார்பண குலத்தை மட்டும் பாக்கி வந்து சுவாமி,
இந்த உலகத்தில் எல்லோரும் வாழ பிறந்தவர்கள். நம்மை அடிமை கொண்ட வேதியர் அவருக்கு எப்படி உண்மையாக நான் இருந்தேனோ, வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து முடித்தேனே, அதை போன்று தன்னால் அடிமை கொண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். நம்மை அடிமை கொண்டவர் எங்கோ இருக்கின்றார். இங்கு ஏதேனும் ரூபாய் வசூல் பண்றது, காசு வசூல் பண்றது, இல்லை எதுவுமே வாங்காமல் தகனம் செய்வது தாங்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் எஜமான் எங்கு இருந்தாலும் நீதியோடு, நியாயத்தோடு, தர்மத்தோடு இந்த வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஐயா. உங்களுக்கு கோடி புண்ணியம் ஐயா. உங்கள் குணம் இந்த உலக மக்களுக்கெல்லாம் அந்த உலகத்தில் எங்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது சுவாமி. ஒன்றே ஒன்று நான் கேட்கின்றேன், தங்களிடம் நான் எதையும் கேட்டு பெற்றதில்லை. எல்லாமே தாங்கள் நான் கேட்காமல் செய்தீர்கள். இப்பொழுது ஒன்றே ஒன்று கேட்கின்றேன், வேறு வழி இல்லை, கோபித்துக் கொள்ளாதீர்கள். ஊருக்கும் தெரியாமல், பேருக்கும் தெரியாமல், யாருக்கும் தெரியாமல், காப்பன முழத்துண்டு வாங்காமல் நம் மகனை என்ன வார்த்தை சொல்கிறார்? எந்த சத்தியத்தை காப்பதற்காக நம்ம மயானக்கரை வந்தோமோ நாம் உயிர் மூச்சு உள்ளவரை நிலைத்திருக்க வேண்டும். கோபுரமற்கே காசிமா நகரத்து வீதிகளில் சென்று உன் இரு கரங்களையும் ஏற்றி பிச்சையாவது எடுத்துக்கொண்டு வாங்கினேன். பிச்சையாவது வாழ்வில் அது ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. அதை நான் செய்து வருகின்றேன். அதுவரை நம் குழந்தையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தாயே பராசக்திகளே, ஐயா, என் மகன் 56 தேசத்தை ஆள பிறந்தவன் பிறந்து விட்டான் என்று அள்ளி அள்ளி கொடுத்த கரங்களால் பிச்சை எடுத்து வருகிறேன். உதவி செய்கள் ஐயா, உதவி செய்கள் அம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. எதற்காக பிச்சை எடுக்கிறார்? அங்கே காய்ச்சாத மக்களை கொண்டு பிச்சை எடுக்கிறியா?
ராஜராஜமான கொண்டு பிச்சை எடுக்கிறேன். அந்த தவறெல்லாம் நான் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டியா? என் முகத்தை பாருங்கள். காவல் காஞ்சிராஜ மகன் கனகவேந்தனை கழுத்தை நெறித்துக் கொண்ட கூட்டத்திற்காக ஒரே வெட்டாக வெட்டும்படி உனது ஆண்டே வீரமாக எழுதி வைக்கிற ஆயுதம். நன்றாக இதை பழித்து பார்த்து கொலையை செய்யவும். வீரமாக? ஆமா. கொடுவாய்? ஆமா. பிடிவாய்? கொலை செய்த கூட்டத்திற்காக பொழுது பிடிப்பதற்கு விட்டு வேண்டும். எப்படி ஒரு எஜமான் வீரமாக வீரமாக பச்சிலம் குழுமையை கொண்டவர்கள் அப்பேற்பட்ட கொடியெழுத்தம் படைத்தவர் இந்த காசி மாநகரத்திலே இருக்கிறார் என்றால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. யாராக நீ கொலை செய்தாய்? பிச்சை எடுக்க சொன்னீர்கள் அல்லவா? பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தேன் காசி. அந்த காசியிலே பிச்சை எடுத்துக் கொண்டு ஒரு குழந்தை இறந்து கிடந்தது. யார் பெற்ற பிள்ளையோ என்று தாய் உள்ளத்தோடு எடுத்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். அந்த பிள்ளையை நான் கொன்றேன், குற்றவாளி என்று கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். சொல்லுங்க சுவாமி, நான் குற்றவாளியா கொலையாளியா? தவறு செய்வது நன்றாக தெரியுமா? இருந்தாலும் எஜமான் கட்டளையை பார்த்தாயா? உன்னை என் கரத்தால் வெட்ட வேண்டுமா? வெட்டுவேனா? உன்னை எப்படி வெட்டுவேன்? உன்னை எப்படி வெட்டுவேன்? சுவாமி, எவ்வளவோ சோதனைகளை அறிவித்து விட்டோம். இப்பொழுது எஜமான் கட்டளை விதித்திருக்கின்றார். அந்த கட்டளையை நிறைவேற்றி சத்தியத்தை நிலைநிறுத்துங்கள் சுவாமி. என்னை வெட்டி விடுங்கள் சுவாமி, என்னை வெட்டி விடுங்கள். உன்னை வெட்டவா? அப்படி என்றால் என்னை கண்ணன் நிலைமையை பிடிக்க விட்டு போவதற்கு நீ சம்மதித்து விட்டாயா? அடி மண்ணக்கிலேயே இங்கு தன்னந்தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமா? எஜமானின் கட்டளையை மீறக்கூடாது. சென்ற அவர் உன்னை கொலை செய்யவும் நான் துணைந்து விட்டேன். சென்று வெட்டுகிறேன். ஆனால் துணிந்து வெட்ட கைவருமா என்ற அவயத்தை என் மனதையெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டே கொலை செய்ய மலர் மாலை கொண்டு சாவதற்கு அஞ்சிவிட்டாய். சாவதற்கு அஞ்சவில்லை சுவாமி. மறுபிறவி ஒன்று இருந்தால் தங்களுக்கு நான் மனைவியாக வர வேண்டும். நம் இருவருக்கும் லோகிதாசன் மகனாக பிறக்க வேண்டும். தாங்கள் இந்த மக்களுக்கு தலைவனாக இருந்து இவர்களுக்கு தொண்டு புரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டேன். பெண்தானே, மன்னித்து விடுங்கள் சுவாமி. இந்த பிறவியில் என்ன அடைந்து நீப்பட்ட துன்பங்கள் போதாதா? பிறவாத வரம் வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு சென்றவர் ஹரிச்சந்திரன் மனைவி என்றால் வெட்டுகிறானா அல்லது விட்டு விடுவானா என்று என்னை சோதனை செய்து பார்க்கிறார். வெட்டத்தான் போகிறேன், உண்டாக போகிறார். உடலில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு ரத்தமும் கட்டிய மனைவியை கொண்ட பாவி என்று இந்த உலகம் எல்லாம் என்னை படித்து பேசப் போகிறது. அந்த அருப்பெரும் காட்சியை காண வேண்டாமா? என் வேலை இருக்கும் உண்மை என்றால் என் கண்ணதிலே தோன்ற வேண்டும். நான் அந்த சத்தியம் நிலைத்திருக்க வேண்டும். சத்தியமே சத்தியமே சத்தியமே
பார்த்தாயா? உன்னை உலகை கட்டி காக்கும் இறைவனையும் காட்சியளித்து விட்டார்.